இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி சண்டே சமையல் வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். காலையிலே சேமியா உப்புமா கிண்டி சாப்பிட்டாச்சு. இப்போது பிரியாணி பண்ணிடலாம். 1 கிலோ சிக்கனு, 1 கிலோ ரைஸ் பாருங்கள் போட்டு வடித்து வச்சுருக்கேன். ஏன்னா அது வந்து அந்த வளவளப்பு தன்மை இருக்கிறதுனால எங்களுக்கு அப்படியே போட பிடிக்காது. இது பட்டை, லவங்கம், அன்னாசி பூ எல்லாம், பிரிஞ்சி இலை எல்லாம் இருக்குது. இது புதினா, கொத்தமல்லி வந்து தனித்தனியாக அரிஞ்சிட்டு அலசி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பிரியாணி சட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சோண்டு 2 ஸ்பூனு நெய், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, லவங்கம், அன்னாசி பூ, இந்த கசகசா, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டுக்குவோம். இது நல்லா செவக்கட்டும். ரைஸை வடிச்சிட்டு பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த செரிக்காத அந்த வளவளப்பு தன்மை இருக்கிறதுனால. வெங்காயம் ஒரு 4 போட்டுருக்கேன். சின்னமாக தான் இருந்துச்சு வெங்காயம், 4 போட்டிருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். சாதத்தை வடித்து ஒரு இதில் கொட்டி வச்சுக்கலாம். நான் அப்படியே வச்சுட்டேன். இது போட்டு 2 கொதி வந்தோடனையும் வடிச்சிடலாம். என்ன அப்படியே அப்போ தான் அதுக்கு பிறகு வேகும். இதில் தக்காளி போட்டுக்கலாம், ஒரு 2 தக்காளி. அது நல்லா வதங்கட்டும். நல்லா உல வச்சு கொதிக்கிறது மாதிரி கொதிச்சோடனையுமே எப்போதும் அரிசி போடுவோம்ல, அது மாதிரி போட்டு 2, 3 கொதி வந்தோடனே வடித்து ஒரு தாம்பலத்தில் இல்லைன்னா ஒரு பேசனில் கொட்டி வச்சிடலாம். பச்சை மிளகாய் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து 2ஆக உடச்சிட்டு போட்டிருக்கேன். அப்போ தான் காரம் ரொம்ப இறங்காது, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதே நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ தயிர் 2 ஸ்பூன் போட்டுங்க. இதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து இந்த பிரியாணி பவுடர் இருக்குல்ல, அது ஒரு பாக்கெட்டு 1 கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும். நான் ஒரு பாக்கெட் போட்டிருக்கேன். 1 கிலோ ரைஸுனால் 1 கிலோ சிக்கனு. இந்த ஆஞ்சிட்டு அலசி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா, அது இப்படி சேர்த்தா தான் சேர்க்கலான்ட்டு நான் ஒரு கட்டு போட்டிருக்கேன். இப்போ இந்த கொத்தமல்லி புதினாவையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஊருக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு இந்த அண்டாவை நான் கழுவி கவரில் போட்டு வைக்கிறது, அப்புறமேலுக்கு எடுத்து யூஸ் பண்ணிடுறது. ஊரில் போய் போடணும் பிரியாணி. இப்போ இந்த 1 கிலோ சிக்கனை வந்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ சோம்புத்தூள் 1 ஸ்பூனும், மிளகு சீரகத்தூள் 1 ஸ்பூனும் போட்டுக்கோங்க. அது நல்லாயிருக்கும், நம்மளே அடித்து வச்சது. இப்போ வந்து இந்த கறி வேகிறதுக்கு மட்டும் ஒரு அரை, இந்த சில்வர் சட்டியால் அரை சட்டி தண்ணி ஊற்றிங்க. ஏன்னா நம்ம சாதம் தான் வடித்து வச்சுருக்கோமே, தண்ணி நிறையா தேவையில்லை. இந்த கறி வேகிறதுக்கு மட்டும் முழுந்துறது மாதிரி ஊற்றிக்குங்க. போட்டு தேவையான இதுக்கு உப்பு போட்டுக்கிட்டு அது வேகட்டும். கறி மூடி வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு கிண்டி விடணும். அடி பிடிச்சாலும் பிடிக்கும். இது பாருங்கள், சாதம் வடித்து தனியாக கொட்டி வச்சுருக்கலாம். நான் நல்லா ரைஸு அப்படியே அரிசியாக தான் வடிச்சிருக்கேன், அதனால் அப்படியே வச்சுட்டேன், கொஞ்சம் புழுங்கட்டுன்ட்டு. இப்போ இதில் கொட்டி இந்த கறி வெந்தோடனையும் இதில் கொட்டி நல்லா கிண்டணும். அது அரிசி பிரியாணி ரைஸ் தான், உடையாமல் மெதுவாக கிண்டணும். அது உடஞ்சிடாது, ஏன்னா அரிசியாக தான் நான் வடிச்சிருக்கேன். இதிலே இந்த கறியோடு சேர்ந்து வெந்துடும். ஒரு கிலோவுக்கு அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். நல்லா எங்கும் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்ருங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். பாருங்கள் எப்படி உதிரியாக இருக்குது.
ஏன்னா விதையாக இருக்குது, இனிமேல் கொஞ்சம் தான் கொஞ்சம் வேகும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அதான் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சோண்டு புதினா இலை போட்டுங்க. இதுக்கு கட்டுறதுக்கு வந்து அந்த ஒரு காடாவளை துணி விற்கும்ல, அது வாங்கணும்னா நான் இப்போ நியூஸ் பேப்பர் தான் வைக்கிறேன். இப்போ புதினா இலையை மேலே போட்டுங்க. போட்டுட்டு இப்போ தம்மு வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக இருக்குன்னு. இப்போ நான் அந்த ஒரு இது ஒன்று வச்சுருப்பேன். இப்போ இந்த கடாயை வச்சுட்டு ஃபுல்லில் வச்சுருங்க. வச்சுட்டு தூக்கி அது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு மூடிட்டு இதுக்கு ஒரு துணி வாங்கணும். இந்த காடா துணி வாங்கணும். இப்போ நான் நியூஸ் பேப்பர் தான் வைக்க போகிறேன் அது மேலே. அந்த வேர்வை தண்ணி உள்ளே வடிஞ்சிச்சின்னா நல்லா இருக்காது. அதனால தான் அந்த பேப்பர் வைக்கிறது. நியூஸ் பேப்பர் அப்படியே ரெட்டை மடிப்பாக போட்டு மூடிட்டு அது மேலே இந்த தட்டை வச்சுட்டு அது மேலே வெயிட் வச்சுருந்த கல் வைக்கிறதுக்கு பயமாக இருக்குது. உருண்டு ஓடிடுதானுமா. ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று ஒரு 5 நிமிஷம் சென்று சிம்மில் வச்சிடலாம். வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இருக்கேன். இந்த பாருங்கள் அதுக்குள்ளேயும் குடல் வாங்கிட்டு வந்தாச்சு போட்டி. இதை செய்யணும் வேறு. அதை முடிச்சுட்டு இது ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது இடையில எப்போயாச்சும் மாதம் ஒரு வாட்டினாச்சும் சேர்த்துக்கணும். பாருங்கள் தம்மு வச்சாச்சு. உதிரி உதிரியான சிக்கன் பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பிரியாணி போட்டுக்கலாம். அதில் 2 லெக் பீஸ் இருக்குது, அதனால் பசங்களுக்கு லெக் பீஸ் பிடிக்கும். சுட சுட பிரியாணி, முட்டை, ரைட்டா. வாங்க சாப்பிட்லாம். அடுத்த வேலை நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. இந்த குடலெல்லாம் க்ளீன் பண்ணி இது 3 விசில் வச்சுட்டேன் நான். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு 3 விசில் வச்சுட்டு அதை குழம்பு வச்சுருவேன். இதை வந்து கொஞ்சோண்டு அரிச்சு வச்சுருக்கேன்ல, இதை பிரட்டிடுவோம். 2 வெங்காயம், 2 தக்காளி, சின்ன சின்னந்தான். ஒரு ஒரு மஞ்சத்தூள் கொஞ்சம், சோம்புத்தூள் 1 ஸ்பூனு, மிளகு சீரகத்தூள் 1 ஸ்பூனு, இது குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, இது இஞ்சி பூண்டு. இப்போ கடாயை வச்சுட்டு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த பட்டை லவங்கம் அன்னாசிப்பூ கசகசா எல்லாம் போட்டுங்க. ஏலக்காய் 2 கூட போட்டுக்கணும், நல்லாயிருக்கும். போட்டுக்கிட்டு இது பொரியட்டும். சிம்மில் இருக்கட்டும். இது இல்லைன்னா கறி போயிடும். இப்போ கசகசாவும் போட்டுக்கிட்டு இது நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயம் போட்டோடனே இது கருவேப்பிலை போட்டுங்க. வெங்காயம் போட்டோடனே ஃபுல்லில் வைக்கலாம். வெங்காயம் தக்காளி ஒன்றா போட்டுக்க, சின்ன சின்னமாக அரிஞ்சிட்டு போட்டு ஒன்றா போட்டு நல்லா கிண்டிக்கணும். ஏன்னா அது இது குடல் வந்து வெந்தது தானே. இப்போ இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போட்டுங்க. இப்போ சோம்புத்தூள் 1 ஸ்பூனு, மிளகு சீரகத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, அதையும் எடுத்து போட்டுங்க அப்படியே. இப்போ இந்த இது குடலில் நம்ம வேக வச்சுருக்கோம்ல, அது ஆல்ரெடி நல்லா வெந்துருச்சு. அதனால் அதையும் போட்டு நல்லா சுருள கிண்டுங்க. இந்த இதெல்லாம் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், சோம்புத்தூள், மிளகு சீரகத்தூள் போட்டுக்கிட்டு நல்லா இதையும் போட்டு நல்லா வதக்குங்க. குழம்பு மசாலா தூள் இருக்குல்ல, அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இறக்கிற வேண்டியதான். சுவையான குடல் பிரட்டல் ரெடி.
இது ரெடி ஆயிடுச்சு. மீதம் கொஞ்சம் இருந்துச்சுல்ல, அதை மாங்காய் போட்டு நான் குழம்பு வச்சுருவேன். குடல் குழம்புனா மாங்காய் போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தோசை ஊற்றிக்கலாம் இது நைட்டுக்கு. தோசை ஊற்றிட்டு குடல் குழம்பு வச்சுக்கிட்டு பெரட்டல் கொஞ்சம் வச்சுக்க வேண்டியதான். சண்டேன்னா என்ன சொல்கிறது, நம்மளுக்கு தான் பெண்டுகள் தான். தோசை ஊற்றிக்கலாம். இது குடல் குழம்பு கொஞ்சோண்டு இருந்துச்சுல, அதில் கொஞ்சமாக போட்டு மாங்காய் போட்டு வச்சது. இப்போ இதில் ஒரு முட்டை தோசை ஊற்றிக்கலாம். மிளகு சீரகத்தூள் கொஞ்சோண்டு தூவிட்டு மூடி வச்சிடலாம். நம்மளுக்கெல்லாம் திங்கக்கிழமை தான் லீவு எனக்கெல்லாம். வாங்க சாப்பிட்லாம். தோசை, குடல் குழம்பு, குடல் பிரட்டல், முட்டை தோசை. வாங்க சாப்பிட்லாம். பாருங்கள் மாங்காய் போட்டு வச்சுருக்கோம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். மாங்காய் போட்டு வச்சு பாருங்கள், குடல் குழம்பு சூப்பராக இருக்கும். ஒட்டு மாங்காய்.